இந்த புது வருஷத்துல புதுசா ஐபிஓல எந்தெந்த கம்பெனிகள்லாம் பணம் திரட்டுறதுக்காக வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். சென்ற வருடமும் அதுக்கு முந்தைய வருடமும் கார் சேல்ஸ்ல முதல் 5 இடங்களை எவை பிடித்தது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது இல்லாம ஒரு நாளைக்கு 48 கோடி ஒருவர் வருமானம் ஈட்டுறார். யார் அவர்? வணக்கம், இது பாலசுப்ரமணியன். இது என் பாலா ஃபினான்ஸ் அப்படிங்கிற சேனல். குட் மார்னிங் மிஸ்டர் புங்காவனம். குட் மார்னிங் சார். எப்படி இருக்கீங்க சார்? ஹாப்பி நியூ இயர். நல்லா இருக்கேன். ஹாப்பி நியூ இயர் சார். 2025 வரவேற்கிறோம். ஓகே சார், வந்து ஐபிஓல புதுசா வந்திருக்குல்ல சார், நியூ ஐபிஓ, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த ஜான்வரி அண்ட் பிப்ரவரியில் வந்து நிறைய ஐபிஓக்கு வந்து செபி அப்ரூவல் கொடுக்குறாங்க. அந்த நிறுவனங்கள்லாம் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். முதல் நிறுவனம் வந்து என்எஸ்டிஎல், நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் அண்ட் டெபாசிட் லிமிடெட். இது பற்றி எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து டிமேட் அக்கௌண்ட் எல்லா ஸ்டாக் புரோக்கருக்கும் பேக் போன செயல்படுறாங்க. எல்லாருடைய டிமேட் அக்கௌண்ட்டும் இவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்டாக்ஸ் வாங்கினா ஷேர்ஸ்லாம் அங்கே தான் போய் இருக்கும். திருப்பி நம்ம விற்கும்போது அவங்க அதை டெலிவரி கொடுத்து அதை விற்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து இவங்களுடைய ஐபிஓ சைஸ் வந்து 3500 கோடி. இதுக்கு அடுத்ததாக அவான்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அவான்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து அவங்களும் 3500 கோடி ஐபிஓ வராங்க. அவங்களுடைய மெயின் ஆக்டிவிட்டி வந்து லோன்ஸ், அதாவது எஜுகேஷன் லோன்ஸ் தான் மெயினாக. ஸ்டடி அப்ராட், ஸ்டடி இன் இந்தியா, இது எல்லாருக்கும் வந்து எஜுகேஷன் லோன் கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்த நிறுவனம் எஸ்கே ஃபினான்ஸ். எஸ்கே ஃபினான்ஸ் வந்து மெயின்லி இன்டு ஆட்டோமொபைல் லோன்ஸ், 2 வீலர், கார், கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட், அப்புறம் செக்யூர்ட் பிஸ்னஸ் லோன், மார்ட்கேஜ் லோன், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட், இது எல்லாத்துக்கும் லோன்ஸ் தராங்க. ஓகே. இவங்களுடைய ஐபிஓ வேல்யூ வந்து 2200 கோடி. ஓகே. அடுத்த நிறுவனம் வந்து அஜாக்ஸ் இன்ஜினியரிங், 2000 கோடி ஐபிஓவுக்கு வந்திருக்காங்க. இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் செல்ஃப் லோடிங் காங்கிரீட் மிக்சர்ஸ், பேட்சிங் பிளான்ஸ், டிரான்சிட் மிக்சர்ஸ், பூம் பம்ப்ஸ், டம்பர்ஸ், ஸ்டேஷனரி பம்ப்ஸ், இதெல்லாம் இவங்களுடைய ப்ராடக்ட் லைன்ஸ். இதுக்கு அடுத்த நிறுவனம் கல்பத்தரு லிமிடெட். கல்பத்தரு லிமிடெட் வந்து ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ணுறாங்க. ஹைரைஸ் பில்டிங்ஸ், அதெல்லாம் வந்து டெல்லி பக்கத்தில், நாக்பூர் பக்கத்தில், இந்த மாதிரி ஹைரைஸ் பில்டிங்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா போய் பண்ணிட்டு இருக்காங்க. கல்பத்தரு லிமிடெட் வந்து 1590 கோடி ஐபிஓக்கு வந்திருக்காங்க. ஓகே. ஓகே. இதுக்கு அடுத்த நிறுவனம் வந்து ட்ரூஆல்ட் பயோ எனர்ஜி. ஓகே. இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து எத்தனால், கம்ப்ரஸ்ட் பயோகேஸ், எக்ஸ்ட்ரா நியூட்ரல் ஆல்கஹால், ஃபெர்மெண்டட் ஆர்கானிக் மன்யூர், 2G எத்தனால், கிரீன் ஹைட்ரஜன், இதெல்லாம் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ். இது இல்லாமல் டிஸ்பென்சிங் ஸ்டேஷன்ஸ், பெட்ரோல் பம்ப் மாதிரி டிஸ்பென்சிங் ஸ்டேஷன்ஸும் இவங்க கொடுக்குறாங்க. ஓகே. ஓகே. இவங்களுடைய ஐபிஓ வேல்யூ வந்து 950 கோடி. இதுக்கு அடுத்த நிறுவனம் பராஸ் ஹெல்த். பராஸ் ஹெல்த் கேர். இவங்க வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. குருகிராம், பட்னா, தர்பாங்கா, பஞ்ச்குலா, ஹைதராபாத் பக்கத்தில், டெல்லி பக்கத்தில் எல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இவங்க இப்போ ஐபிஓ வராங்க 900 கோடிக்கு. ஓகே. ஓகே.
இதுக்கு அடுத்த நிறுவனம் லக்ஷ்மி டென்டல். 700 கோடிக்கான ஐபிஓவில் வராங்க. இவங்க டென்டல் சர்வீசஸை ரொம்ப லார்ஜ் ஸ்கேலில் வேர்ல்டு வைடாக பண்ணுறாங்க. டென்டல் லேப் சப்போர்ட், யூஎஸில் லேப் சப்போர்ட் கொடுக்குறாங்க டென்டிஸ்ட்டுக்கெல்லாம். அது மாதிரி ஹை அண்ட் டெக்னாலஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க டென்டிஸ்ட் இண்டஸ்ட்ரியில். இதுக்கு அடுத்த நிறுவனம் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் இண்டஸ்ட்ரீஸ். 500 கோடிக்கு ஐபிஓ வராங்க. இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் தான். கிளாஸ் லைன்டு ரியாக்டர்ஸ், கிளாஸ் லைன்டு ரோட்டரி வேக்யூம் ட்ரையர்ஸ், ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ், ஸ்டோரேஜ் டேங்க்ஸ், சிஸ்டம் ப்ரெஷரைஸ்டு ஆட்டோமேட்டிக் சாம்பிளர், இது எல்லாமே செய்கிறாங்க. இதுக்கு அடுத்த நிறுவனம் சோலார் வேர்ல்ட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ். சோலார் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. இவங்க வந்து சோலார் ப்ராஜெக்ட் எல்லா இடத்துலையும் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. இது இல்லாமல் சோலார் செல்ஸ், மாடியூல்ஸ், பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இதுவும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்க வந்து 490 கோடி ஐபிஓ இவங்களுடைய வேல்யூ. இதுக்கடுத்து பட்டேல் ரீட்டைல். இவங்க வந்து டிமார்ட் மாதிரி பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்லாம் வைக்கிறாங்க பட்டேல் ரீட்டைலில். நிறையா வந்து மும்பை பக்கத்தில் எல்லாம் நிறையா ஸ்டோர்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. பட்டேல் ரீட்டைல் 255 கோடிக்கு ஐபிஓ வராங்க. அடுத்த நிறுவனம் குவாட்ராண்ட் ஃபியூச்சர் டெக் லிமிடெட். 275 கோடிக்கு ஐபிஓ வராங்க. இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து ட்ரெயின் கண்ட்ரோல் ரயில் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன், மெயின்லி ஸ்பெஷாலிட்டி கேபிள்ஸ், சோலாருக்கு, விண்ட் பவருக்கு எல்லாமே வந்து ஸ்பெஷல் கேபிள்ஸ் இருக்கு தேவைப்படும், அது நிறையா பண்ணுறாங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ் அந்த கேட்டகரியிலையும் இருக்காங்க. இதுக்கு அடுத்த நிறுவனம் ஸ்டாலியன் இந்தியா ஃப்ளூரோ கெமிக்கல்ஸ். இவங்க வந்து 220 கோடிக்கு ஐபிஓ வந்திருக்காங்க. இவங்க ரெஃப்ரிஜரன்ட் கேஸ் மேனுஃபேக்சர் பண்ணி ஏர் கண்டிஷனர், ரெஃப்ரிஜிரேட்டர், ஃபயர் ஃபைட்டிங், செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் இதுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க. இதுக்கடுத்து டென்டா வாட்டர் அண்ட் இன்ஃப்ரா. இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் மெயின்லி. லிஃப்ட் இரிகேஷன் சிஸ்டம், பைப்லைன் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க், அப்புறமா வந்து கிளீன் வாட்டர் சப்ளை, வெண்டட் டேம்ஸ் அண்ட் செக் டேம்ஸ், இது மாதிரி பெரிய இன்ஃப்ராவை டெவலப் பண்ணுறாங்க, வாட்டர் பேஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இவங்க வந்து 200 கோடிக்கான ஐபிஓக்கு வராங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸு. இந்த ஜனவரி அண்ட் பிப்ரவரி 2 மாதத்துக்குள்ள இவங்க ஐபிஓஸ் எல்லாமே வந்து பொதுமக்கள்கிட்ட பணம் திரட்டுறதுக்காக வர்றாங்க. அதுக்கப்புறம் ஷார்ட்லி வந்து என்எஸ்சியில், பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகும். சார் அடுத்து இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து ஸ்கிரிப்டை ரிமூவ் பண்ணுறாங்க, மெசேஜ் வந்திருக்கு. என்னென்ன ஸ்கிரிப்ட் சார்? அதாவது F1 புதுசாக ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணுறதும் ரிமூவ் பண்ணுறதும் வழக்கமான ஒன்று தான். எந்த ஸ்டாக்ஸில் வந்து நல்ல மூவ்மெண்ட், வாலட்டாலிட்டி இருக்குது, நிறைய வந்து வால்யூம் இருக்குது, அதெல்லாம் சில செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குது. அது பேஸ் பண்ணி நவம்பர் 29 ஒரு 45 புதிய ஸ்டாக்குகளை லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. அது ஏற்கனவே ட்ரேடிங்லாம் ஆரம்பித்து ஃபியூச்சர்லேயும் ஆப்ஷன்ஸ்லேயும் நல்லா போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் இந்த க்ரைட்டீரியாலாம் மீட் பண்ணாத சில ஸ்டாக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு லாஸ்ட் மந்த் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அது வந்து மொத்தம் ஒரு 16 நிறுவனங்கள். அந்த 16 நிறுவனம் வந்து லிக்விடிட்டி குறைவாக இருக்கலாம், இல்லை மூவ்மெண்ட் குறைவாக இருக்கலாம், சில க்ரைட்டீரியா எல்லாம் மீட் பண்ணலை. ஸோ அதனால் அது ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணப்பட்ட ஸ்டாக்ஸ் எது எதுன்னு பார்த்தோம்னா அபவுட் இந்தியா, அத்துல் லிமிடெட், பேட்டா இந்தியா, கேன்ஃபின் ஹோம்ஸ், கோரமண்டல் இன்டர்நேஷ்னல், சிட்டி யூனியன் பேங்க், குஜராத் நர்மதா வேலி ஃபெர்டிலைசர்ஸ்,
இந்தியா மார்ட் இன்டர்மெஷ், ஐபிசிஏ லேபரேட்டரி, டாக்டர் லால் பத் லேப்ஸ், மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர், நவீன் ஃப்ளூரைன் லிமிடெட், பிவிஆர் ஐநாக்ஸ், சன் டிவி நெட்வொர்க், அப்புறம் யுனைடெட் பிரெவரிஸ். இந்த நிறுவனங்கள்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு ரிமூவ் பண்ண சொல்லி. ஆனால் பிப்ரவரி எண்டு வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இந்த கான்ட்ராக்ட்ஸு ஃபியூச்சர்ஸ்லையும் இருக்காது, ஆப்ஷன்ஸ்லையும் இருக்காது. ஓகே 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 சார், அந்த ஆட்டோமொபைலில் டாப் கார் சேல்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ ரீசெண்டாக டாப் 5 சேல்ஸ் பற்றி ரிப்போர்ட் வந்திருக்கு. 2023 கம்பேர் பண்ணும்போது 2024 என்ன ஆச்சுங்கிறது அந்த கம்பேரிசன் தான். 2023ல மாருதி ஸ்விஃப்ட் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. 2,03,400 கார் சேல் ஆயிருக்கு. ஓகே. ஸோ டாப் 5 பொசிஷன்ல 2வது பொசிஷன் வந்து 3வது பொசிஷன் 4வது பொசிஷன் எல்லாமே மாருதி தான். செகண்ட் பொசிஷன் மாருதி வேகனார் 2,00,000. 3வது பொசிஷன் மாருதி பலினோ 1,93,000. 4வது பொசிஷன் மாருதி பிரெஸ்ஸா 1,70,500. ஓகே. 5வது பொசிஷன்ல டாடா நெக்ஸான் 1,70,300. இது எல்லாமே 2023 ரெக்கார்டு. ஓகே. இப்போ இந்த வருஷம் 2024 ரெக்கார்டு, இப்போ லாஸ்ட் இயர் முடிஞ்சது. மாருதி ஸ்விஃப்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்ததை டாடா பஞ்ச் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கு. ஓகே ஓகே. இப்போ மாருதி ஸ்விஃப்ட்ல டாப் 5 பொசிஷன்ல கூட இல்லை. அது ரொம்ப சேல்ஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அது ரீசெண்டாக வந்து அதனுடைய அப்கிரேட் வெர்ஷன் வந்து கூட சேல்ஸ் அதை மீட் அவுட் பண்ண முடியல. ஓகே ஓகே. ஸோ 2024ல் ஃபர்ஸ்ட் பிளேஸ் டாடா பஞ்ச் 2,02,000 சேல் வால்யூம். செகண்ட் பிளேஸில் மாருதி வேகனார் 1,90,800. மாருதி எர்டிகா 1,90,091. மாருதி பிரெஸ்ஸா 1,88,160. 5வது பிளேஸ்ல புதுசா ஒரு கார் என்ட்ரியா இருக்கு. அது வந்து ஹுண்டை கிரெட்டா 1,86,919. ஓகே ஓகே. ஸோ இது டேபிளர் காலம் பூராமே நம்ம வீடியோவுக்கு மேலே போடுவோம், அதை கூட செக் பண்ணிக்கலாம். ஓகே சார், அடுத்ததாக வந்து அமெரிக்காவில் இருக்கிற இந்தியன் ஜெகதீப் சிங் அவரை பற்றி சொல்லுங்க. அவர் வந்து பார்த்து சொல்லுங்க சார். ஜெகதீப் சிங் பற்றி இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பேப்பரில் நிறையா நியூஸ் அடிபடுது. அவர் வந்து அமெரிக்க வாழ் இந்தியன். அவர் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அந்த கம்பெனியோட பேர் வந்து குவாண்டம் ஸ்கேப். சாலிட் ஸ்டேட் பேட்டரி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே இப்போ ஓகே. ட்ரெடிஷ்னலாக லித்தியம் அயன் பேட்டரிக்கு ஆல்டர்னேட்டிவாக இது இருக்குது. இது வந்து ரொம்ப சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது. ஸோ இந்த எனர்ஜி டென்சிட்டி வேறு அதிகமாக இருக்குது. ஸோ டோட்டலாக எஃபிஷியன்சி ரொம்ப அதிகம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் இந்த கம்பெனியை ஆரம்பித்து வருமானம் வந்து எக்கச்சக்கமாக பார்க்குறாரு. இந்த வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் ஏர்னிங் சிங்கிள் மெம்பர், அதாவது ஒரு நாளைக்கு 48 கோடி ரூபா ஏர்ன் பண்ணுறாரு அவர் மட்டுமே பெர் டே. அவர் அந்த கம்பெனியோட சேர்மனாக இருக்கார். அவருடைய ஆனுவல் இன்கம் 17,500 கோடி. இதில் வந்து இந்த பேக்கேஜில் வந்து ஸ்டாக் ஆப்ஷன் கூட இன்க்ளூடட் தான். ஒரு $2.3 பில்லியன் ஸ்டாக் ஆப்ஷனும் இன்க்ளூடிங். ஓகே ஓகே. ஸோ ரொம்ப அபரிதமான வளர்ச்சி, அருமையான ரிட்டர்ன்ஸ் அவருக்கு. ஸோ இந்த வாரத்துக்கான செய்திகளை நம்ம நிறையா படிச்சிட்டோம். நன்றி. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம் சார், வணக்கம்.